உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளின் ஒரு பகுதியாக அவனியாபுரத்தில் முடிந்தால் தொட்டுப்பார் என சீறி பாய்ந்த காளைகளாலும் தொடாமல் விட்டால் பார் என காளையர்களாலும் வாடிவாசல் அதிர்ந்தது. இதில் 22 காளைகளை அடக்கி வளையங்குளத்தைச் சேர்ந்த பாலமுருகன் காரை பரிசாக தட்டிச் சென்றார். களத்தில் நின்று விளையாடிய விருமாண்டி சகோதரர்களின் காளை டிராக்டரை வென்றது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். போட்டியில் பங்கேற்ற மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆடுவோம் என்று உறுதிமொழிக்கிறோம், விளையாடுவோம் என்று உறுதிமொழிக்கிறோம். கைத்தட்டி உற்சாகப்படுத்த தெரிவிக்க விடலாமா? சுமார் 1000 காளைகளுக்கும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கும் முன்பதிவு நடந்த நிலையில் 1 மணி நேரத்துக்கு ஒரு சுற்று என மொத்தம் 11 சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் சாலையில் குருநாத சுவாமி அங்காள ஈஸ்வரி கோயில் முன்பு அமைக்கப்பட்ட வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்க ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் என்ற வீதம் களம் இறக்கப்பட்டனர். வெற்றியாளர்களுக்கு அண்டா, பானை, மிக்சி, கிரைண்டர் என பரிசுகள் வழங்கப்பட்டன. வீரர்களின் பல ஆண்டு கோரிக்கையின்படி ஒவ்வொரு சுற்றிலும் அதிக காளைகள் பிடிக்கும் வீரர்களின் பெயர், ஊர் மற்றும் அவர்கள் பிடித்த மாடுகளின் எண்ணிக்கை LED திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. ஏராளமான வெளிநாட்டு பயணிகள் ஜல்லிக்கட்டு போட்டியை ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். It's a really cool experience. It's very intense, but I like it. Yeah, I love it. It's great. I love the culture here. We celebrated Pongal this morning with families in the neighborhood. இலங்கை ஊவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் செந்தில் தொண்டைமானின் 2 காளைகளும் அடங்காமல் சீறி பாய்ந்தன. இலங்கை அமைச்சர், இலங்கை ஆளுநர் செந்தில் தொண்டைமான் மாடுப்பா. செந்தில் தொண்டைமான் மாடு ஒரு தங்க காசு. மாண்புக்கு அமைச்சர் உலகம் ஒரு தங்க காசு. என்னங்க பிரம்மாண்டமா இருக்கு. மாடு வெற்றி பெற்றதுப்பா. நான் கடவுள் படத்தில் நடித்த திருநங்கை கீர்த்தனாவின் காளையும் காளையர்களை தெரிக்க விட்டு வெற்றி பெற்றது. அடுத்து வர்ற மாடு திருநங்கை நான் கடவுள் கீர்த்தனா மாடு ஒரு சைக்கிள் பா. மாண்புக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சிறப்பாக நான் கடவுள் திருநங்கை கீர்த்தனா மாட்டுக்கு ஒரு சைக்கிள். காளைகளுக்கு நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என நாய்களும் ஜல்லிக்கட்டு களத்தில் களமாடின. மாடு வெற்றி பெற்றது. நாய் கடிச்சா தொப்புள தூக்கி ஊசி போட உருறாத. ஐயப்பா, இதையும் கொண்டு வந்துட்டாங்களே. ஆஹா, இடம் தெரியாம அலைகிறாப்ளே தம்பி. வில்லாபுரம் வசந்த நினைவாக வில்லாபுரம் மாடுப்பான். வில்லாபுரம் மாடு. முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பெயர்களில் காளைகள் களமிறக்கப்பட்டன. மாண்புக்கு அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள். டிடிவி மனைவி அனுராதா மாடுப்பா. என்னப்பா ஓடுறீங்க தெரிச்சு? சாரே சொல்றாங்க. மாண்புக்கு அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள். அண்ணன் மூர்த்தி அவர்கள் சிறப்பாக ஒரு சைக்கிள். பல காளைகள் களத்தில் நின்று விளையாடிய நிலையில் வீரர்களை ஒரு சில காளைகள் கொம்புகளால் முட்டி பந்தாடின. ரெட் கிராஸ் டீம் சீக்கிரம் வாங்க. இல்ல பாருங்க தம்பி, பாருங்க. ரெட் கிராஸ் டீம் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. தூக்கிட்டு போங்க சார். ஒரு நிமிஷம் இருக்கு. பாவம் தம்பி, ப்ளீஸ் தம்பி வேகமா. ஒருத்தர் தம்பி, ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டு முடிஞ்ச 14 விட்டு தம்பி. அவர் நல்லா பிடிக்கிறார். மாடு சூப்பர் மாடு. மாடு வெற்றி பெற்ற இந்த பையனுக்கு என்ன பாருங்க. ஒரு மாடு விட்டுருங்க. சரி, ஓகே சார். ஒரு மாடு மட்டும் விட்டுருங்க. அந்த மாடு போயிடும். கரெக்டா சொல்றாரு. கொடை தட்டி உரிமையாளர் சவால் விட்ட போதும் காளைகள் பல வீரர்களின் தீரத்திடம் அடங்கி போயின. மலை மாடுகளை மலையில் மேய்ச்சலுக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வந்து உரிமையாளர் ஒருவர் கவனம் ஈர்த்தார். வீரத்துடன் பாசத்தை சேர்த்து வளர்த்த காளைகளை வீர பெண்கள் களமிறக்கினர். குடும்பத்தாருடன் வந்து சிறுவர்கள் காளையை வீழ்த்த நிகழ்வும் அரங்கேறின. மாடு வெற்றி பெற்று
ஒருத்தரை தூக்கி போடுறது மாடு இவ்வளவு பேர் போறீங்க தம்பி. நம்ம மாடு ஜெயிச்சுமா ஒருத்தரை தூக்கி போட்டு சொல்லி பரிசு வாங்கி ஒரு சைக்கிள் மாடு பாரு என் மாடை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுது பாரு பாப்பா. வீர தமிழச்சுன்னா வீர தமிழ் ஆளுங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வாழ்த்து. ரெண்டு பேரும் பிடிக்கூடாது மாடு ரெண்டு பேரும் பிடிக்காது. எங்க ஆத்தால பார்த்த மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள்மா. நீலாம் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா ஒரு சைக்கிள் பட்டு சேலை மிக்சி அண்டா அள்ளிட்டு போ. நீலாம் நல்லா இருக்கு. கை தட்டி உற்சாகப்படுத்த அந்த அம்மாவுக்கு எங்க ஆத்தால பார்த்தது மாதிரியா இருக்கு. வாழ்த்துக்கள். அம்மா பாத்துமா ஓரமா போமா. நீ பணமான பார்த்தாலே 11 சுற்றுகளிலும் 2 மாடுகளுக்கு மேல் பிடித்த 36 வீரர்கள் விறுவிறுப்புடன் நடந்த இறுதி சுற்றில் பங்கேற்றனர். இதில் 22 காளைகளை அடக்கிய வளையங்குளம் பாலமுருகன் முதலிடம் பிடித்து முதலமைச்சர் சார்பில் அறிவிக்கப்பட்ட 8 லட்சம் மதிப்புள்ள காரை பரிசாக பெற்றார். ஒருத்தர் பொழப்ப கெடுக்காம ஒருத்தர் மட்டும் பிடிங்க. அப்படிதான் இருக்கணும். ரொம்ப கடுசா இருந்துச்சுனே. எங்களுக்கு வந்து 41 நிமிஷம் தானே கொடுத்தாங்க. ஒரு மணி நேரம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் எப்படி 25 மாடு பிடிச்சி ரிலாக்ஸ் இருந்திருப்பேன். கடைசி வந்து கொஞ்சம் டஃபா தானே இருந்துச்சு. நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். கிடைச்ச வேலைக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். BCA கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கேன். ஆமாண்ணே. ஒரு அரசு வேலை வாய்ப்பு மட்டும் எதனாச்சும் கொடுத்தாங்க. 5 வருஷமா கோரிக்கை வச்சிருக்கோம். அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறோம். 17 காளைகளை பிடித்த அவனியாபுரம் கார்த்திக்கு அமைச்சர் மூர்த்தி சார்பில் பைக் பரிசாக வழங்கப்பட்டது. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே. ஃபர்ஸ்ட் பிரைஸ்னாலும் சந்தோஷம் தான், செகண்ட் பிரைஸ்னாலும் சந்தோஷம் தான். நம்ம பேர் டீம் பேரை வந்து நல்லா நாட்டியாச்சு. இறந்த வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் போடாங்க. களத்தில் நின்று விளையாடிய விருமாண்டி சகோதரர்களின் மந்தை முத்துக்கருப்பன் காளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் அறிவிக்கப்பட்ட 9 லட்சம் மதிப்புள்ள டிராக்டர் வென்றது. விருமாண்டி பிரதர்ஷமா இருப்பாங்க. ஒருத்தர் தம்பி ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டு 384 விட்டு தம்பி. அவர் நல்லா பிடிக்கிறாப்ல விட்டு தம்பி. அருமையான வீரர். அருமையான நிப்பாட்டுங்க மாடு. மாடு சூப்பர் மாடு. ரெட் கிராஸ் மாடு வெட்டி போட்டு இந்த பையனுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. இது மொதல் வாடி மாடு வந்து காஞ்சனகுளத்துல கிடக்கு. நம்ம கொண்டு அங்க விட்டாச்சு. எல்லாமே முடிஞ்சு அங்க இன்னைக்கு தான் கொண்டு வந்து நான் என்ன கேட்டேன். என்னடா அவுப்பு டோக்கன் போட்டு வர வாங்கிக்கிறேன். 2ஆம் இடம் பிடித்த GR கார்த்திக்கின் காளைக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த வட்டம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினது, செகண்ட் பிரைஸ் வாங்கிச்சு. பரவாயில்ல. அடுத்த அளவு வாங்கிக்கலாம். எப்பவுமே நாங்கள் தான் ஒரு 30 வாடி 40 வாடி போயிருக்கு. வருஷம் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் எடுப்போம். எல்லாருக்கும் நம்ம பைக் மட்டும் 10 பைக் வாங்கியிருக்கு. கார் ஒரு கார் வாங்கிச்சு. போன்ட்டு இருந்து வாங்கிச்சு. அப்புறம் பல்சர் பைக் ஒன்று பவுண்ட் வாங்கிச்சு. இந்த வட்டம் தங்காசு வாங்கிக்கிறோம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள், காவல்துறையினர் என 60 பேர் காயமடைந்தனர். இதில் 17 வயது சிறுவன் முனியன் உட்பட 11 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காளை ஒன்றுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது.